நடந்து முடிந்த மெட்ராஸ் சமையல் எலெக்ஷனில் பொட்டேட்டோ ஸ்மைலி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் கிட்ஸ் ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமான பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை குறைவான நேரத்தில் சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளோட இந்த பொட்டேட்டோ ஸ்மைலி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ்டு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிரேட்டர் வச்சு துருவிட்டோன்னா ஈஸியாக இருக்கும், சமமாக இருக்கும். இப்போ இதை நம்ம துருவிடலாம். துருவினதுக்கப்புறமா இதில் மீதி பொருட்கள்லாம் சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ். ஒருவேளை உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை லைட்டாக மிக்சியில் அரைச்சி துகள் மாதிரி ஆக்கி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு. அப்புறமா காரத்துக்காக நான் இன்றைக்கி கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மிளகு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா கலந்துருங்க. ஒருவேளை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா சோள மாவு சேர்த்துட்டிங்கன்னா சரியாகிரும். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா நம்ம விரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. கீழே நான் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஒட்டி வச்சுருக்கேன், அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி கட்டையிலையும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம இதை விரிச்சிடலாம். விரிச்சதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு மூடி வச்சு இதை அழுத்தி அழகாக ரவுண்டாக பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரா இல்லைனா ஏதாவது ஒரு குச்சி வச்சு அழகாக இதுக்கு 2 கண்ணு பண்ணிடுங்க. கண்ணு பண்ணதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு அழகாக ஒரு ஸ்மைல், அதோட வாய். இந்த சைடில் இருக்கிற இந்த மாவை மறுபடியும் நம்ம உருட்டி அழகாக இது மாதிரி விரிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சிரித்த முகமாக இருக்காங்க எல்லாரும். எண்ணெயும் சூடாகியாச்சு, நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட அழகான பொட்டேட்டோ ஸ்மைலி நல்லா சிரிச்ச முகமாக இருக்குது. பொரிக்க நான் பாதி காலி பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கு. இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த பொட்டேட்டோ ஸ்மைலியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.